11, 12, 13வது ஆள் யாருயா? அப்படியா? யாரு? ஆ ஆ கோம்பை. நீங்க போய் உட்காருங்க, பிறகு கூப்பிடுறேன். பயந்துராதீங்க. இருங்கோ இருங்கோ இருங்கோ. கோம்பை பக்தரான கோம்பை. சொத்து சம்பந்தமாக மனம் உடைந்து வந்தது யார்? சொத்து சம்பந்தமாக கால் ஒன்று வரலாம். வரலாம்பா வரலாம்பா. அறியாமையில உன்னுடைய சொத்து அடுத்தவனுக்கு மாறுச்சா, அறிந்து மாறுச்சா? செஞ்சது குற்றம் தானடா. பின்ன இப்ப திருப்பூர்னு சொன்னா எப்படி முடியும்? இப்போ உனக்கு அந்த அமௌண்ட்டை நான் செக் பண்ணி தந்தா போதுமா? கண்ண முடி உட்கார, வருமானம் பார்க்கட்டும். கால் வந்துட்டு வா. பேங்க்ல பணம் இருக்க, உனக்கு ஏன் தரலவன்? வரலாம்ப்பா, வா வந்து உட்கார். மனப்பாறை எங்கேயும் பேராத, முறுக்கு வாங்கிட்டு வா, உட்காரு. கண்ண முடிக்காப்பா. இந்தா 3 முறையாக அந்த பணம் உனக்கு வந்து கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். நாளை காலை என்னைய பார்த்துக்கோ. இந்தா. அதே கோம்பை எல்லை மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள். பையனை பத்தி எதுவும் கேட்குறீங்களா? கால் வந்துட்டு வாங்க. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான என்று பெயர் விட்டான். இன்னொரு தரம். பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும், கொஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. உன் மனதுக்குள்ள ஒரு நேர்மையை வச்சிருக்க. அதனால நம்ம பிள்ளை எப்படி நம்ம மனதுக்கு மாறுபட்ட குணத்தோட அவன் இருந்தாலும் அவனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணும். நம்ம காலத்துக்கு பிறகு அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிடுவான். நம்ம கடமைக்கு இப்ப இருக்கிற இந்த களங்கத்தை தொடச்சி எப்படியாவது இணைஞ்செல்லாம ஆகி தந்தா போதும் அப்படின்னு கேட்க வந்திருக்கியான். வேற என்ன செய்யணும்? ஐப்பசிக்குள்ள ஜாதகம் பொருந்திரும். வெற்றியாக்கி தரேன், கல்யாணத்தை நடத்தி தரேன். வெற்றி. அதே மாதிரி என் மகனுக்கு கல்யாணத்தை வெட்டியாக்கி தந்துருங்கன்னு கேட்டு வந்த பெண்ணடியாள் சின்னஞ்சீரிய பண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா. அது இன்னி உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நானே முன்னின்று நடிச்சிருந்தா போதும்ல. மனவர்த்தம் இல்லாம முடிச்சு தரேன், புகழோட நடத்தி வைக்கிறேன். வெற்றி உண்டுமா. அந்த இடம் சம்பந்தமாக கேட்காம போறியே, அது தப்பு இல்லையா? இந்தா, அந்த வீடு கட்டத்துக்கு முன் பணமும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். சென்று வரலாம். கர்மசாமிக்கு தொழிலை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? என்ன தொழில்னு கால் வந்துட்டு வரலாம். உங்க சகோதரர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? நல்லா இருக்காங்களா? தங்கமா இருக்காங்களா? பித்தளையா இருக்காங்க? இன்னொரு தரம் கால் பண்ணிட்டோம். பித்தளையில தங்கம் முலாம் பூசி இருக்காங்க. சரிண்ணா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த விவசாய தோட்டத்துக்குள்ள ஒரு 1.5 வருஷமா கொஞ்சம் மகசூல் விஷயமும் பண விஷயமும் நஷ்டமா இருக்கு.
ஏதோ இந்த காடுகரையை நம்பியே வாழ்ந்து சலித்து தட்டிடுது. அதனால அதுல நஷ்டம் வராமலும் காப்பாற்றணும், கடன் படாமலும் காப்பாற்றணும். என்ன உண்மை அதானே? அந்த கடனை நான் தீர்த்து தாரேன். பாப்பா பத்தி பேசுறதுக்கு மட்டும் பௌர்ணமி வர கால அவகாசம் இருக்கு. அதனால தான் நான் வாயை திறக்கல. பக்கத்துல வரலாம். அந்த எதிரியை அடக்கி தந்துருந்தேன், பணமும் தாரேன், விவசாயத்தை வெற்றி ஆக்குறேன். முருகா காலன் தோடா தம்பி. சி அசிங்கமா இருக்கு. என்னப்பா வேணும் உனக்கு? நோய் அது உடம்புல ஒரு மாதிரியா இருக்கு. கண்ணமுடு பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்ப்பா. இந்தா கொண்டு அங்க வை, விவசாயம் பெருகும். நாளை காலையில என்னை பார்த்து போ. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு காங்கேயம் காங்கேய புத்திரான காங்கேயம். முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டை போலே குழந்தை கேட்டு வந்தவர்கள் கால் ஒன்று வரலாம். தைப்பூச திருநாளில் தமிழ் எடுத்து பாடுவோம். குழந்தை பாக்கியத்தில் தடையில்லாமல் வெற்றியாக்கி தாரப்பா. என்ன பிள்ளை வேணும்? ஆம்பளை பிள்ளையே கிடைக்கும். கருப்பசாமின்னு பேரை வச்சுக்கா. இந்தா நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு இழந்த பணத்தை மீட்டணும். இழந்து போன பணத்தை கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்துக்கு நான் போய் பார்த்தம்பா. தொழில் முடக்கம் என்று ஒரு தவறு நடந்திருக்கிறது. அதனால ஒவ்வொரு முறையும் முதலீடு பண்ணுவதற்கு கூட பணம் பற்றாக்குறையும் மனவேதனையும் அடைந்து கொண்டிருப்பீர்கள். சம்பளம் கொடுக்கறதுக்கு கடன் வாங்கி உபாதை அடைந்து துயரம் அடைந்து கொண்டிருப்பீர்கள். இந்த நிலைகள்லாம் நடக்கு. அந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் நின்றலாம். அற்புதமாகிய அருள் பெரும் வழி விட்டு நிற்கணும். மறதியாக அதே இந்தாப்பா, இந்த கனியை கொண்டு மஞ்ச துணியில கட்டி இந்த காசு பணத்தோட அதை ஹோட்டல் வாசல்ல வை, கட்டி போட்டுக்கோ. ஜனம் வரும், பணமும் வரும். சென்று வருக. அடுத்த உத்தரவுல தான் கையை பத்தி பேசணும்னாச்சு. முதல்ல தொழில தான் கேட்கணும் முடிவு. அதான் விஷயம். வரணும்ல. கருப்பசாமிக்கு கருப்பசாமி ஒரு பேட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் ஏமாந்து நிக்கேன். ஐயா யாரையா எனக்கு வாங்கி தருவா? உன்னை தவிர நான் யாரை நம்ப சொல்லுதீங்க? என்ன வயிற்று வலிக்கா அவனுக்கு? இன்னும் இடுப்பு பிடிச்சி கிடைக்குது. எக்ஸசைஸ் செய். நல்ல காலில் விடலையா? இன்னொருக்காங்க. சிலை ஒன்று நேரில் வந்து உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அன்னைக்கு இருந்த ஆசைக்கு இன்னைக்கு பட்ட அவதி போதும். அன்னைக்கு இருந்த ஆசைக்கு இன்னைக்கு படுகிற அவதி போதும். எப்படியோ என் பணத்தை வாங்கி தந்துருங்க சாமி. அவன் வந்து இடமாறி போய் மனமாறி போய் அவன் இன்னாட்டும் பெறவாட்டும்னு சொல்றதானே தவிர எனக்கு விஷயம் நடக்க மாட்டேங்குது. அவன் தருவானா தரமாட்டானா, இல்ல வேற எந்த வழியிலையும் போய் நான் கேட்கறதுக்கு எனக்கு பலம் இல்லையே.
நான் என்ன பண்றது? என்ன கால் வந்துட்டுவான். என்ன பண்றது? என் முன்னால கொஞ்ச நேரம் கண்ணை முடிதான் உட்காரணும், வேற நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், பாக்கி நான் பாத்துக்கிறேன். இந்தாப்பா, அவன் உன்னை சந்திப்பான். அண்ணாச்சி நீங்க வருத்தப்படாதீங்க, உங்க படத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா தந்துருதேன் அப்படின்னு சொல்லுவான், தந்துருவான். இந்த அப்படி கனியை தவற விட்டுட்டேன்னா பொறுப்பு நான் கிடையாது, பணம் கிடைச்சாச்சு. ஓ கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. சாமி எனக்கு தொழிலும் நல்லாகணும், என் உடல்நிலையும் நல்லாகணும்னு கேட்டு வந்தவன். என்னடா தம்பி தொழிலே? ஓட்டுனரா? என்ன வண்டியெல்லாம் ஓட்டுவேன்? என்ன பழக்கம்லாம் உண்டு? எவ்வளவு நாளா? இப்ப தண்ணி அடிக்கியா? இப்ப இங்க இங்க அடிக்கலங்க, இங்க அடிக்கல. நேத்து யோக்கியம் வர அந்த செம்பத்திக்கு வெளியில வைங்க, காலில் வந்துட்டுவான். உன் மூஞ்ச பார்த்த உடனே கண்டுபிடிச்சோம்ல, உன் கண்ணுல 2 பாட்டுலாம் தெரியுது. இத்தனை பேர் சிரிக்காங்களே, அது உன் மனசை சுட வேண்டாம்? சுடணும். அதுக்கு தான் நான் சொல்றது. ஏன் நீ குடிக்க கூடாது, நீ இந்த உலகத்துல நல்லா இருக்கணும், காசு பணம் நீ வாங்கி பெருமையா வாழணுங்கிறதுக்கு தான் உன்னை சொல்றேன். சிரிங்கடா, அப்பதான் அந்த பேருக்கு புத்தி வரும். இவங்க அப்பன் கண்டிச்சிருந்தாங்கன்னா எப்படி இருப்பானா? உண்மையா இல்லையா? அதுக்கு பல்தாண்டா உன்னைய நான் திட்டுறேன். ஒருத்தன் வந்தான், ஒரு டிரைவரா வந்தான். சாமி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ராவு பகலா முடிச்சுக்கிட்டாலே, எனக்கு பணமே இல்லை சாமி, உன்னை லாரிக்கு அதிபதி ஆக்குறேன்டா, உன்கிட்ட இருக்கக்கூடிய குடிய நிறுத்திடும்னு எனக்கு சத்தியம் கொடுன்னேன். அவன் உடனே சத்தியத்தை கைட்டான். உன் சத்தியத்தை நம்ப மாட்டேன்டா, நீ உணர்ச்சி வசப்பட்டு சொல்ற. சாமி தானே நம்மளை என்ன செஞ்சிரும்னு நினைக்கிறியா? என்கிட்ட ஒருத்தன் சத்தியம் விட்டு தவறிட்டாம்னு வச்சுக்கா, எல்லாத்தையும் இழந்துருவான். அதனால உனக்கு 10 நாள் டைம், 10 நாள் அவகாசத்துல மனதை திருத்தி என்கிட்ட வந்து சேரு. அப்பொழுது நீ சத்தியம் பண்ணு, உன்னை நான் வாழ வைக்கமுன்னேன். 10 நாள் கழிச்சு உண்மையாக உணர்ந்து வந்து சத்தியம் பண்ணான். இந்தா நீ வச்சிருக்க லாரி உனக்கு உரிமையாகும். ஒரே மாதத்துல அந்த லாரி ஓனர் அவரா சொன்னாரு, என்கிட்ட ரொம்ப வண்டி இருக்குடா, இந்த வண்டியை வச்சு நீ பிழைச்சிக்கா, உனக்கு இந்த 2 மாதம் தரக்கூடிய சம்பளத்தை நீ அதிலே கழிச்சுக்கான்ட்டாரு. அந்த வண்டியை வச்சு ஓட்டினான். அப்படி அது வந்துகிட்டே இருக்கும் பொழுது அடுத்த வண்டி 43 வண்டிகள் எடுத்தான். எத்தனை வண்டி எடுத்தான்? 3 வருஷத்துல 43 வண்டி எடுத்தான், 3 வருஷத்துல. ஆனா ஒவ்வொரு மாதமும் என்னைய பார்க்க வருவான். அவன் என்னைய பார்ப்பான், நான் அவன் கண்ணை பார்ப்பேன். ஆனா அவன் நம்மளை பார்க்காரு, நம்ம கவனமா இருக்கணும். அவன் குடிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஐயா அப்படி வண்டியை விட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்துருச்சுன்னு சொன்னா, கொஞ்சம் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது, கறி சாப்பிட்றோம்லாப்பா, கொஞ்சம் குடிச்சுக்கா, என்ன சாமி அதெல்லாம் மன்னிச்சுக்கிடுவாரு, கர்மசாமிக்கெல்லாம் நம்ம என்ன தண்ணி வச்சு பழகலையா, மது வச்சு பழகலையா, அதெல்லாம் நீ இப்போ சும்மா இருடா, 43 வண்டி இருக்கலாம், அடிச்சிடலான்டா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். மூதேவிக்கு கெட்ட நேரம் மண்டையில ஏறிடுது. ஒரு கோட்டரில் ஒரு கோட்டரை ஊற்றி அந்தால கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து அடித்தான். அடிச்சுட்டு அன்னைக்கு தூங்கிட்டு மறுநாள் வண்டி எடுத்தான். ஒரு வண்டி போய் ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த வண்டியில் 3 லட்ச ரூபா அவனுக்கு லாஸ். அப்படி படிப்படியா 3 வருஷத்துல 43 வண்டிகளை பெற்ற மகன் 4வது வருஷம் தொடங்கும் பொழுது ஒரு வண்டியும் இல்லாம தோல் பையோட என்னைய பார்க்க வந்தான். எப்படி வந்தான்? தோல் பையோட. என்னடா சபரிமலைக்கு மாலைப்பட்டு கேப்ப, தோல்ல போய் போட்டிருக்கேன்னு நாளுதான் கண்ணை பார்த்தேன். என்னடா தம்பி,
டைமண்ட் ரம் அடிச்சிய நல்லா இருக்க அப்படின்னு கேட்டேன். அவன் அடிச்சது டைமண்ட் ரம். நல்லா இருக்கல, சத்தியம் பண்ணிய, இப்போ ஓட்டாண்டியா இருக்கியா, இப்ப வீட்டை அடமானம் வைக்கிறதுக்கு ரெடி ஆக்கி வச்சிருக்கான். அதனால அதுக்கு பிறகு சத்தியம் பண்ணுத சாமின்னா, வேண்டாம்ப்பா உன் சத்தியம் 3 மாதம் கழிச்சு வாடினேன். வீட்டை அடமானம் வச்சு கடத்தை அடைச்சிட்டு அந்த வீட்டை திருப்பதுக்கு வழி இல்லாம அவனும் பொண்டாட்டி வந்து விழுந்தாங்க. 3 நாள் இங்கே இருடா ராஜா, அதுக்கு பிறகு வர வாங்கிட்டு போனேன். இப்போ 2 வண்டி வச்சிருக்கான், வண்டியை ஓட்டிட்டு இருக்கான். நீ குடிக்கவும் செஞ்சுக்கா, கடத்தையும் அடைச்சிக்கா, உன் விருப்பம். சத்தியம் பண்ணாண்டாண்டா, அடுத்த சத்தியம் கோபத்தில் முடிஞ்சிடும்னே. 10 நாள் கழிச்சு நீ வார, பௌர்ணமிக்கு என்கிட்ட சத்தியம் பண்ற, அதுக்கு பிறகு உனக்கு என்ன வர வேணுமோ வாங்கிக்கிடுற. நீ வந்தாலும் சரி, நம்மகிட்ட சத்தியம் பண்ணிட்டு கூடாதுன்னு பயந்து போய் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டாலும் சரி, உன் வாழ்க்கை உன் கையில் என்று ஒப்படைத்தேன், உண்மையாக உணர்ந்து வருவாயா, சென்று வா, வென்று வா, வேதனை இல்லாமல் வாழ்வாங்க. அதான உண்மை. கர்மசாமி என் பொண்டாட்டி எங்க இருக்கா, பொண்டாட்டி எங்க இருக்கா. இன்னொருத்தர் கால எடுத்துவாங்க. நிறைய மந்திரவாதிகள், நிறைய பூசாரிகள், நிறைய சாமியார்கள், சோசியக்காரர்கள் எல்லாத்தையும் போய் பார்த்தாச்சு. பணத்தை கேட்டாங்க, குணத்தை காணலை. எல்லாரையும் போய் பார்த்துட்டேன், கேட்கலாம் வாங்கி கொடுத்துட்டேன். முட்டையை கொண்டா, அவளையே கொண்டா, கோழியை கொண்டா, குப்பை கொண்டா, எல்லாத்தையும் கேட்டாங்க, கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி வரல ஐயா, என்ன செய்ய முடியும்? அதனால என் முன்னாடி வருவா வரமாட்டாங்கிறதுக்கு எனக்கு என்ன அறிகுறி சொல்றீங்க? அவர் வருவானோ வரமாட்டார் ஐயா, மோட்டார் வண்டியிலே. கால் வந்துட்டு வா, கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்ப்போம் யார் வரானு. என்ன அவளுக்கு ஆறுதல் ஒரு ஆள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அது யாருப்பா அது? அப்படியா? இப்படியும் ஒரு பங்காளி தேவையா, இதுலயும் ஒரு பங்காளி தேவையா? அப்படி உள்ள உனக்கு எதுக்குடா இப்போ வேணுமா சொல்ல? உன் பையனுக்கு வயசு எத்தனை? 24 வயசுல அவனுக்கு சிந்திக்க தெரியாதா? அவ இத்தப்படி வாழ்ந்துட்டு போட்டோம், நமக்கு வேண்டாம்னு அவனுக்கு சொல்றதுக்கு மண்டையில அறிவு இல்லையா? அவன் தான் உன்னை டென்ஷன் பண்றானா? அவன் மனத்தை மாத்தி தரேன், ஒத்துக்கிடுறியா? கால் வந்துட்டோம். என்னப்பா அவனு சொல்ல மாட்டேங்க? பகைவனை நம்பலான்டா, துரோகியை நம்ப கூடாது. பகைவம்னா யாரு? உணர்ச்சி வசப்பட்டு டாம்னு பேசி சண்டை போடுறவன் பகைவன். துரோகினா யாரு? நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டே நமக்கு கடு வைக்கிறது. அதனால இவா வந்து பெரிய துரோகி. நல்லா புரிஞ்சுக்கா, வருத்தப்படாத, நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னைய வின் பண்ணணும், உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் வெளியே சொல்லாமலே பண்ணிட்டு போயிடுவான். உனக்கு எதுக்குடா அந்த ஒம்பல? உன் மகன் மனசை மாத்தி பக்குவப்படுத்தி வாழ வச்சு தாரேன். உனக்கு துணைக்கு ஒரு உதவியாக உன் மகன் மூலமாகவே அந்த மருமகளே உன்னை காக்கும்படி நான் வாக்களித்து தருகிறேன். கால் வந்துட்டு வா மகனே. கர்மசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தாப்பா, ஆனந்தமாக இருப்பாயாக, மனசு மாறும், வெற்றியும் அடைவார். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? யாரு? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி. நீ கிருஷ்ணகிரியா? பூமாலை கொடுத்தியா? கனி கொடுத்தியா? உட்காரங்க. வேடிக்கை தானடா பார்க்க வந்திருக்க, சாமி கும்பிட வந்த மாதிரி வரலையே. நீ கனி கொடுத்துருக்கேடா, மண்ணும் சேர்த்து கொடுத்தியே நீ தானே? வா. நீங்க என்கிட்ட வந்து கனியும் கொடுத்து மாலையும் கொடுத்து உண்டியல்ல காசு போடாம போவீங்க, அதையும் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். இவன்கிட்ட போய் நம்ம என்னத்த பேச? அதை போய் கட்ட பண்ண தப்பா நினைப்பான். வேண்டாம், ஆனா தெளிச்சுக்கிடுவேன். நீ 100 ரூபா போடல. ஆமா 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 ஆமா. கால் வந்துட்டுவான். எல்லாம் அந்த ஜபா பயலால வருது தானே. இல்ல, நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்னடா வேணும் உனக்கு?
நீ கேட்கிற வரத்தை கொடுன்னு உத்தரவாயிடுது. ரொம்ப பேச வேண்டாம்னு. என்ன வேணும்? 1 கால் வந்துட்டு வா. உன் பணத்தை வாங்கி தாரேன், உன் பிள்ளைக்கு நல் வாழ்க்கையை அமைச்சு தாரேன், கடன் பட விடாம காப்பாற்றி தந்துடுறேன். வேற என்ன வேணும்? இந்தா ஜெயிச்சாச்சி, மன நிறைவோடு என்னை நீ காண்பாய், ஆனந்தமடைவாய் அப்பா, வெற்றி உண்டு. அம்மா எங்க இருக்கு? சரி, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கிரிகைகள் முறைகள் எல்லாம் ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இல்லைன்னு சொல்லிச்சு, அதான் கேட்டேன். சரி சொல்றேன். கர்பசாமிக்கு அப்படியா? பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு? வாங்கண்ணே. என்னண்ணே பிள்ளைக்குப்பா? கால் வந்துட்டுங்க. பிள்ளை பேர் என்ன? கால் வந்துட்டுவாங்க. என்னையும் ஏன் எந்திரிச்சு வெளியே போச்சுருக்கீங்க? அப்படியா? உட்காருங்க. நீங்க உட்காருங்க. சாமி மயத்திரே அந்த பிள்ளை அந்த வீட்டுல வாழாது அப்படின்னு சொல்லி உத்தரவாயிருக்குப்பா. ஆமா, நான் ஜெயிச்சு தாரேன், அந்த பிள்ளை அங்க வாழாது. அப்படி வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் உள்ள உயிருக்கு ஆபத்து வரும். பிள்ளை வேணுமா? வாழ்க்கை வேணுமா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வா. நீதிமன்றத்தில் வழக்கை உன் பக்கம் வெற்றியாக்கி தருகிறேன். அடுத்ததோர் இனியதோர் வாழ்க்கை உதயமாகின்ற பாக்கியத்தையும் தருகிறேன். இந்தா நீ நினைத்த அமௌண்ட் கிடைச்சாச்சு, போ. ஆமா, நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது. உட்காருமா பெண்ணடியாளே, என்ன வேண்டும்? யாருக்கு? பொம்பளை பிள்ளைக்க? கண்ண மூடி உட்காருமா. கால் வந்துட்டு வா. கிட்னி கிரியாட்டின் சம்பந்தமாக எதுவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? பொம்பளை பிள்ளைக்கு சொன்னா வருத்தப்படுவீங்களா? பௌர்ணமி வர பொறுமையா இருமா. என்ன விபூதியை கொண்டு கொடு, ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். கர்மசாமிக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு டீ அடிங்க, வீட்டில் வச்சு கும்பிடணும்.